ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோகான் D2H டிஷ் டிவி இதுல புதுசா ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன மாற்றம் அப்படின்னா வீடியோகான் D2H தனி கம்பெனியா இருந்துச்சு, டிஷ் டிவி தனி கம்பெனியா இருந்துச்சு. டிஷ் டிவி தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஒரு DTH ப்ராடக்ட். ஸோ அது கூட வீடியோகான் D2H வந்து பாத்தீங்கன்னா 22 மார்ச் 2018 வந்துட்டு மெர்ஜ் ஆச்சு. அதாவது இந்த கம்பெனி வீடியோகான் டோட்டலாவே டிஷ் டிவி கைப்பக்கமா போயிடுச்சு. ஸோ அப்ப இருந்துட்டு வீடியோகான் டிஷ் டிவியும் ஒரே பிராண்டு தான். பட் ஆனா டிஷ் டிவி என்ன பண்ணாங்கன்னா வீடியோக்கான தனி பிராண்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீடியோகான் டிடிஹெச்சோட பாக்ஸஸ் எல்லாமே டிஷ் டிவியோட பாக்ஸஸா மாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க யூனிஃபைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து இதுல டிடிஹெச்சும் போட்டுக்கலாம், டிஷ் டிவியும் போட்டுக்கலாம் ஆக்டிவேஷன் போடும்போது. பட் ஆனா சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் வெவ்வேறு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோகான் D2H இருந்த கஸ்டமரை இப்ப டிஷ் டிவியாவே ஓவராலாவே மாத்த போறாங்க. இப்ப எனக்கு படம் வராதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு உண்டான சர்வீஸும் அவங்களே கொடுக்கறாங்க. இப்ப நீங்க D2H பாக்ஸ் 2018க்கு அப்புறமா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூல வந்து டிஷ் டிவியோட சேட்டலைட்டுக்கு உங்க வீடியோகான் டிஷ்ஷை அலைன்மெண்ட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்க 2018க்கு முன்னாடி வீடியோகான் DTH பாக்ஸ் ஏதாவது வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நீங்க நார்மல் பாக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, HD பாக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரியான யூனிஃபைடு HD பாக்ஸா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே மாத்தி தராங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிஷ் ஆண்டனா ரொம்ப டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் மாத்தி தர போறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கஸ்டமர்ஸா பார்க்கும்போது. உங்களோட பழைய DTH பாக்ஸ் எதுவா இருந்தாலும் கரண்ட்ல யூஸ்ல இருக்கணும். முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஓன் பிராண்ட் டிஷ் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆத்தரைடு சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. லோக்கல் டெக்னீஷியன் வச்சு மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சிக்னல் மாத்தி கொடுத்துருவாங்க, பட் ஆனா உங்க பாக்ஸ்ல படம் வராது. ஏன்னா சாஃப்ட்வேர்ல உங்களோட டீடைல்ஸை கம்பெனி அப்டேட் பண்ணா மட்டும்தான் D2H இருந்து டிஷ் டிவிக்கு உங்க ப்ராடக்ட் அப்டேட் ஆகும். ஸோ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல புக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோகான்ல ஒர்க் பண்ற பர்சன்ஸ் அந்த மாதிரி ஆத்தரைஸ்டா இருக்கிறவங்க கிட்ட பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே இந்த பாக்ஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. இல்ல தேவையில்லை அப்படிங்கும் போது சேட்டலைட் மட்டும் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்னோட சேனல் நம்பர் மாறிடுமா, என்னோட சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸ் எல்லாம் மாறிடுமானா ஆமா, இது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஆல்ரெடி DTH யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல்ஸை நீங்க ஃபேவரட் செட் பண்ணும்போது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 20 சேனல்ஸ் ஃபிட் பண்ண முடியும். அந்த மாதிரி 4 பேட்சா 80 சேனல் நீங்க ஃபேவரட்ஸ்ல வருஷப்படி வச்சுக்க முடியும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா 2858 அதுலதான் 2858 அதுலதான் வந்து உங்க சன் டிவி ரிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வயசானவங்க இல்ல எனக்கு யூஸ் பண்ண தெரியாதவங்க ஃபேவரட் செட் பண்ணும்போது அது சேனல் நம்பர் 1, 2, 3 சொல்லி நம்ம வச்சுக்க முடியும் நம்ம பிடிச்ச மாதிரி. பட் ஆனா இந்த நீங்க டிஷ் டிவி சாஃப்ட்வேருக்கு மாத்தும் போது அந்த ஃபேவரட் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ எனக்கு ஆன் பண்ணி ஒன்னு அழுத்தணும்னு சன் டிவி வரணும், எங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, அதனால நான் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. நீங்க ஃபேவரட் இதுலயும் செட் பண்ணிக்கலாம். பட் ஆனா சேனல் நம்பர் பெருசா தான் வரும், 4 டிஜிட்ல தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வீடியோகான்ல ஃபர்ஸ்ட் RF ரிமோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே பரவாயில்ல நல்லா இருந்தாலுமே கூட நிறைய பிரச்சனை இருக்கதான் செஞ்சு. பட் ஆனா இன்னுமே RF ரிமோட் யூசர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு RF ரிமோட்ஸ் இனிமே கிடைக்காது. நார்மல் IR ரிமோட், ஸோ இந்த மாதிரியான ரிமோட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த ரிமோட் மட்டும்தான் நார்மல் டிவி ஆன் ஆஃப் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதுலயுமே யூனிவர்சல் ரிமோட் இருக்கு, இந்த மாதிரி வெள்ளை கலர் பட்டன் இருக்கும். உங்க டிவியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், செட் ஆஃப் பாக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட அடாப்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா சின்னதா மாறிடும். இதுலயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த அடாப்டர்ல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத.
ஸோ இதுவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இப்ப டோட்டலாவே இன்னும் ஒரு அதிகபட்சமா 4 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ளார மாறிடுங்க. இல்ல அப்படின்னாலும் கஸ்டமர் கேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்கேஸ் நீங்க இதை அப்டேட் பண்ணலன்னா எனக்கு படம் கட் ஆயிருமா அப்படின்னா அதை பத்தி இன்னும் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. 4 மாசம் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செட்டப் பாக்ஸோட சிக்னல்ஸை மாத்திக்கோங்க. ரொம்ப பழசா இருந்தா அவங்களே மாத்தி கொடுத்துருவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ நீங்க 10 வருஷம் 15 வருஷம் நான் டிடிஎச் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரே பாக்ஸ் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்க செலவே இல்லாம 1 இயர் வாரண்டியோட இந்த பாக்ஸை மாத்திக்கலாம். ஒரு நல்ல ஆஃபர் தான். பட் ஆனா D2H யூஸ் பண்ணிட்டு டிஷ் டிவில எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் வேணும், இல்ல நீங்க சேலத்துல இருக்கீங்க, எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இதை பண்ணி தரணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க சேலத்துல தான் இருக்கோம். ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சர்வீஸ் வேணும் அப்படிங்கறத மெசேஜ் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கூப்பிட்டு எங்க டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க.